வணக்கம். தமிழ்நாடு அரசியல்ல இடி தமிழ்நாடு காவல்துறைக்கு அனுப்பிய ஒரு கடிதம் தான் இப்பொழுது பரபரப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. அதுல இடி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில காச வாங்கிக் கொண்டு வேலை போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த துறை யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரு அவர்களுடையது. அது மட்டும் இல்லாம ஒரு வேலைக்கு 25,00,000 35,00,000 வரைக்கும் வாங்கியிருக்காங்க அப்படின்ற பகீர் தகவல்கள்லாம் வெளியாகியிருக்கு. நியாயமாக யாருக்கு போய் அந்த வேலைகள் சேரணுமோ, அவங்களுக்கு சேராம யாரெல்லாம் காசு குடுத்தாங்களோ, அவங்களுக்கு தகுந்தாற் போல அந்த வேலையானது போடப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயங்களையும் இடி சொல்லியிருக்காங்க. இதன் மீது நீங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றதையும் இடி தன்னுடைய அறிக்கையில சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அறிக்கை தான் இப்பொழுது இந்த கடிதம் தான் இப்பொழுது தமிழ்நாடு அரசியல்ல பரபரப்பாக போயிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட நிறைய ஆங்கில நாளிதழ்கள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடி அனுப்புன ஆதாரங்கள், இடி அனுப்புன கடிதம் இது. 4 பக்க கடிதம் இது. இது கூட அட்டாச் பண்ணி நெறைய ஆதாரங்களையும் அவங்க அனுப்பியிருக்காங்க. அவங்களுக்கு கிடைச்ச ஆதாரங்கள்லாம் அனுப்பியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வெளியாகல. அதுல யார் பேர் இருக்கு, என்ன ஆடியோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு கிடைக்கல. ஸோ அவங்க அனுப்புன அந்த கடிதம் மட்டும் ஒரு 4 பக்க கடிதம் மட்டும் நம்மகிட்ட இருக்கு. ஸோ அதுல நெறைய ஆடியோக்கள், நெறைய ஆதாரங்கள் எல்லாத்தையும் இடி அட்டாச் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அதுல நேரு பேர்லாம் இருக்கு. நேரு, அவங்களுடைய சகோதரர்கள், அப்புறம் அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள், இவங்க மூலியமாகத்தான் இந்த பணத்தை அவங்க ஒயிட்டா ஆக்கியிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க இடி. ஸோ இந்த அறிக்கை இப்பொழுது இந்த கடிதம் இப்பொழுது பரபரப்பாக தமிழ்நாடு அரசியல்ல போயிட்டு இருக்கு. இந்த கடிதத்துக்கு இடி அனுப்பின இந்த கடிதத்துக்கு நேரு தரப்புல இருந்து ஒரு விளக்க அறிக்கையும் வெளியாகிருக்கு. ஒரு மறுப்பு அறிக்கைன்னு சொல்லலாம். அதுவும் வெளியாகிருக்கு. ஸோ என்ன நடந்துகிட்டு இருக்கு, இடி இந்த 4 பக்க அறிக்கையில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நீங்க கேட்டீங்கனாலே தெரிஞ்சிடும். இதுல யாரு பக்கம் நியாயம், யாரு பக்கம் சரி அப்படின்றதெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிடும். தெரியுறது என்ன, இடி அனுப்பி தான் நமக்கு தெரியணுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனாலுமே சில இதெல்லாம் ப்ரூஃபா இருக்கணும் இல்லையா? நேரு அவர்கள் மீதும் அவருடைய துறை மீதும் என்ன சொல்றாங்க அப்படின்றத கண்டிப்பாக அவருக்கு ஓட்டு போட்ட மக்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த இடி தன்னுடைய அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம கொஞ்சம் விரிவாக பார்த்துடலாம். அப்பொழுதுதான் நமக்கு தெளிவாக என்னதான் வந்துட்டு இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத ஓரளவுக்கு நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியும். முதல்ல இடி கடிதம் எழுதுறாங்க. யாருக்கு அப்படின்னா, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு, சென்னை டிஜிபிக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. அந்த கடிதம் 27ஆம் தேதி எழுதப்படுது. ஓகேங்களா? அதனுடைய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பாருங்க. இன்ஃபர்மேஷன் ரிலேட்டிங் டு கரப்ஷன் அண்ட் மால் பிராக்டிஸ் இன் தி எக்ஸாம்ஸ் அண்ட் செலக்ஷன் ப்ராசஸ் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் அண்ட் ஸ்டாஃப்ஸ் 2024-2025 and 2025-2026 by the Department of Municipal Administration, Urban and Water Supply, Government of Tamil Nadu அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது போல பணி நியமனங்களுக்கு கரப்ஷன் நடந்திருக்கு அப்படின்றத சொல்றாங்க. மால் ப்ராக்டிஸ் கரப்ஷன் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஸோ செலக்ஷன் அண்டு அதனுடைய எக்ஸாம் ப்ராசஸ் இது ரெண்டுத்துலேயுமே பிரச்சனை இருக்கு அப்படின்றது தான் இடி சொல்லக்கூடிய விஷயம். என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பாருங்க. அதாவது நேரு அவர்களுடைய டிபார்ட்மெண்ட் தான் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு அர்பன் அண்டு வாட்டர் சப்ளை. இந்த டிபார்ட்மெண்ட்ல தான் இந்த பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா விஷயத்துக்குள்ள வராங்க. முதல்ல இடியோடைய ரோல் என்ன அப்படின்றத சொல்றாங்க. நாங்கள் இது மாதிரி ரைட்லாம் பண்ணுவோம், என்ன மாதிரி விஷயத்துக்கு ரைடு பண்ணுவோம், எதனால எங்களுக்கு என்ன அந்த ரைட்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. இதனாலலாம் நாங்கள் ரைட்லாம் பண்ணுவோம் அப்படின்றத அவங்களுடைய ரோல் சொல்கிறாங்க. ரெண்டாவது பாருங்கள், பேங்க் ஃப்ராட் சம்மந்தமான ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுது. அந்த எஃப்ஐஆர் சம்மந்தமாக நாங்கள் ஒரு ரைட் பண்ணுறோம். எப்போ அந்த ரைட் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 2025 அப்போ அந்த ரைட் நாங்கள் பண்ணுறோம். எங்கே பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை, திருச்சி அண்டு கோயம்புத்தூர் இந்த இடங்கள்லாம் ஏப்ரல் 2025 ஒரு ரைடு பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு இப்போது ஒரு கேள்வி வரலாம், இந்த எவிடன்ஸ்லாம் எப்படி இடி கிட்ட போயிருக்கும், தகவல் எப்படி இடி கிட்ட போச்சு, அவங்க எப்படி டிஜிபிக்கு கடிதம் எழுதுறாங்க அப்படின்ற ஒரு டவுட் நமக்கு வரலாம் இல்லையா? ஸோ அந்த டவுட்டை தான் அவங்க கிளியர் பண்ணுறாங்க. இந்த எவிடன்ஸ் எப்படி எங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் பேங்க் ஃப்ராட் சம்மந்தமான ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுது. அந்த எஃப்ஐஆர் சம்மந்தமாக நாங்கள் ஒரு ரைடு பண்ணுறோம். எப்போனா ஏப்ரல் 2025 ஒரு ரைடு பண்ணுறோம். எங்கன்னா சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர் போன்ற இடங்கள்ல நாங்கள் ரைடு பண்ணுறோம். அப்புறம் சொல்கிறாங்க, அந்த வழக்குக்கு சம்பந்தமான நிறைய ஆதாரங்கள் எங்களுக்கு கிடைச்சிது. அதாவது அந்த பேங்க் ஃப்ராட்னு சொல்கிறாங்களே, ஸோ அந்த சம்பந்தமாக எங்களுக்கு நிறைய ஆதாரங்கள் கிடைச்சிது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில ஆதாரங்களும் எங்களுக்கு கிடைச்சிது. அந்த ஆதாரங்கள் தான் இப்பொழுது நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கோம். அந்த ஆதாரங்கள் மிக
பயங்கரமாக இருக்கு அப்படின்றாங்க. நிறைய விஷயங்கள் அதில் எங்களுக்கு சிக்கியிருக்கு. ஸோ இதில் தான் வந்து கரப்ஷனும் மால் ப்ராக்டிக்ஸும் நடந்திருக்கு அப்படின்றத இடி வந்து சொல்றாங்க. அந்த ஆதாரங்களையும் இந்த கடிதத்தையும் தமிழ்நாடு டிஜிபிக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா நீங்க அந்த ஆதாரங்களை ஆய்வு செய்து அதன் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றத அவங்க சொல்றாங்க. ஸோ யார் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றதையும் இடி வந்து சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்றது சொல்றாங்க. யாருன்னா KN நேரு, முன்னாடி சொன்ன மாதிரி KN நேரு, அவங்க சகோதரர்கள், அப்புறம் அவங்களுக்கு சம்பந்தமான நிறுவனங்கள், இவங்க எல்லாருமே இதை வந்து ஒயிட்டாக்க நடவடிக்கை மேற்கொண்டிருக்காங்க. இதில் வந்து அவங்க சம்மந்தப்பட்டிருக்காங்க. இவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அதில் இருக்கிறதாக இன்னைக்கு நிறைய ஆங்கில நாளிதழ்களில் நியூஸ் ஆனது வந்துகிட்டு இருக்கு. ஓகே ரைட். இப்போ வந்து இந்த பேசிக்ஸில் தான், அதாவது ஒரு ரைட் நடத்துகிறாங்க வேற வழக்கு சம்மந்தமாக, அந்த வழக்கு சம்பந்தமான நிறைய ஆதாரங்கள் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸோ இன்னைக்கு இஷ்யூ ஆயிருக்கு இல்லையா, இந்த விஷயம் தொடர்பாக நிறைய ஆதாரங்கள் கிடைக்குது. அப்படிதான் இந்த ஆதாரங்கள் இடி கைக்கு போகுது. இதான் இடி சொல்றாங்க. அதுல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ரைட் நடத்துகிறோம். அதில் வந்து டாக்குமெண்ட்ஸு, டிஜிட்டல் டிவைசஸ்ஸு, ரெக்கார்ட்ஸு, இது போன்ற நிறைய விஷயங்கள் கிடைக்குது. அதெல்லாம் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில ஆதாரங்களும் கிடைக்குது. அதுதான் நாங்கள் உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சிருக்கோம். அது என்ன ஆதாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் சச் எவிடன்ஸ் ஃபவுண்ட் ஃப்ரம் தி device is related to corruption and malpractice in the exams and selection process of officers and staff during the year 2024, 2025, 2025, 2026 by the Department of Municipal Administration, Urban and Water Supply, Government of Tamil Nadu. The appointed letters to about 2,500 candidates who were selected to various positions in MAWS department were issued by the CM of Tamil Nadu on 6/8/2025 in a public gathering அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஊழல் வந்து நடந்திருக்கு. 2,500 பணியிடங்களை வந்து நிரப்பியிருக்காங்க. அந்த வேலையை வந்து அந்த மக்களுக்கு யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பப்ளிக் மீட்டிங் வச்சு சிஎம் கையால் அந்த பணிகளை மக்களுக்கு, அதாவது அந்த கேண்டிடேட்ஸுக்கு வந்து வழங்கியிருக்காங்க. ஆனால் இதில் தான் வந்து ஊழல் நடந்திருக்கு அப்படின்றத வந்து அவங்க சொல்கிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில விஷயங்களும் இருக்குது. 2025 ஏப்ரல் மாதத்தில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளில் பறிமுதல் செய்யப்பட்ட மின்னணு ஆதாரங்கள், அதாவது ஃபோட்டோஸு, வாட்ஸ்அப் உரையாடல்கள், ஆவணங்கள் முதலியவை அனைத்தும் ஆய்வு செய்யப்பட்டது. அவ்வாய்வின் முடிவுகள் மிகவும் அதிர்ச்சியூட்டும் வகையில் இருந்தன. அதில் நகராட்சி நிர்வாகம், நகர்ப்புற மற்றும் நீர் வழங்கல் துறையில், அதாவது MAWS டிபார்ட்மெண்ட்ல அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் தேர்வு மற்றும் தேர்வுத்துறையில் பெருமளவு முறைகேடுகள் செய்யப்பட்டுள்ளதாக வெளிப்பட்டது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதாவது என்ன கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க பாருங்க. நாங்க அந்த ரைடு பண்ணோம் இல்லையா ஏப்ரல் மாதம், அதில் வந்து எங்களுக்கு சில எவிடன்ஸ் கிடைக்குது. அதாவது டிஜிட்டல் மின்னணு விஷயங்கள், மின்னணு உபகரணங்கள்லாம் எங்களுக்கு கிடைக்குது. அதில் வந்து ஃபோட்டோஸு, வாட்ஸ்அப் சேட்ஸு, டாக்குமெண்ட்ஸு, இன்னும் எக்ஸெட்ரா இது மாதிரிலாம் விஷயங்கள் கிடைக்குது. அந்த விஷயங்களில் என்ன சொல்லப்படுது, அந்த விஷயங்கள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது போல ஊழல் சம்பந்தமான விஷயங்கள் இருக்குது. எப்படிலாம் நாங்கள் பண்ணி அமர்த்தணும், எப்படிலாம் காசு வாங்கணும் அப்படின்றத அவங்க பேசிக்கிறாங்க. ஸோ இந்த விஷயங்கள் தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. அதாவது 5வது பாயிண்ட்ல தான் அந்த கேஷ் எவ்வளோ பரிமாறப்பட்டிருக்கு அப்படின்றதையும் அவங்க சொல்கிறாங்க. வாட்ஸ்அப் சேட்டு கிடச்சிருக்கு, ஃபோட்டோஸ் கிடச்சிருக்கு, டாக்குமெண்ட்ஸ் கிடச்சிருக்கு, இப்படியான விஷயங்கள்லாம் கிடச்சிருக்கு. இதை ஆய்வு பண்ணும்பொழுது அதில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசிக்கிறாங்க அவங்க. என்ன மாதிரி விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணம் கைமாறுறதெல்லாம். பிரைப்ஸ் அமௌண்டிங் டு அபவுட் ₹25 lakhs to ₹35 lakhs per selection post were collected for appointment of many candidates to jobs in MAWS department by manipulating the examination process அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே தான் அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. லஞ்ச அமௌண்ட் எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேலைக்கு 25 லட்சத்துலேருந்து 35 லட்சம் வரைக்கும் வாங்கியிருக்காங்க. அதாவது அந்த பணியினுடைய புரிஞ்சுக்கங்க, இந்த பணியினுடைய இதை பொறுத்து எவ்வளோ நீங்கள் இது பண்ண முடியும், அதெல்லாம் பொறுத்து இவங்க அந்த அமௌண்ட்டை வந்து வாங்கியிருக்காங்க. ஒரு பெரிய வேலையாக இருந்தால் 35 லட்சம், ஒரு கொஞ்சம் கம்மியாக சம்பளம் வாங்கக்கூடிய வேலையாக இருந்தால், அல்லது கம்மியாக அது வாங்கக்கூடிய வேலையாக இருந்தால் 25 லட்சம் அப்படின்ற மாதிரி இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் ஆனது நடந்திருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த கடிதத்தில் வரக்கூடிய 6வது பாயிண்ட் என்னென்னு அப்படின்னு பாருங்கள். முக்கியமான பாயிண்ட்டு, சுமார் 232 பக்கங்கள் கொண்ட விரிவான குறிப்பு தயாரிக்கப்பட்டுள்ளது.
அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது டீட்டெயில்டு நோட் வந்து ஒன்று தயார் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து புகைப்படங்கள், ஆவணங்கள், ஹவாலா குறிப்புகள், ரொக்க பரிவர்த்தனை விவரங்கள் உள்ளிட்ட அனைத்து ஆதாரங்களும் அடங்கியுள்ளன. மேலும் சில செல்வாக்கு வாய்ந்த நபர்களின் புரிஞ்சுங்க செல்வாக்கு வாய்ந்த நபர்களின் கைபேசிகளில் இருந்து பெறப்பட்ட தகவல்களும் இணைக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் வந்து போலீஸ்கிட்ட போயிருக்கு. இப்போ இடி வந்து போலீஸ்கிட்ட அனுப்பிச்சிருக்காங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். யார் சம்மந்தப்பட்டிருக்காங்க, ஹவாலா மணி எப்படி இதில் புழங்கிருக்கு அப்படின்ற எல்லா விஷயமும் வந்து ஒரு டீடைல்டு நோட்ஸ், அதாவது 232 பக்கம் கொண்ட டீடைல்டு நோட்டாக தயாரிக்கப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அதாவது முக்கியமான ஒரு நபரின் கைபேசியிலிருந்து பெறப்பட்ட தகவல்களும் இணைக்கப்பட்டுள்ளன. அந்த குறிப்பில் சுமார் 150 நியமனங்கள் தொடர்பான விவரங்கள் உள்ளன. இதில் உள்ள ஆதாரங்கள் MAWS துறையின் இணையதளத்தில் வெளியிடப்பட்ட தேர்வு முடிவுடன் ஒப்பிடப்பட்டு சரிபார்க்கப்பட்டுள்ளது அப்படின்றாங்க. பாதி வேலை ஈடியா முடிச்சிருக்காங்க. எல்லாத்தையும் சரிபார்த்திருக்காங்க. 150 நியமனங்களை எடுத்து சரிபார்த்து அதற்கான ஆதாரங்களையும் எடுத்து சேகரித்து அட்டாச் பண்ணி தமிழ்நாடு காவல்துறைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க இடி. அதுக்கடுத்தது பாருங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. என்ன அமைச்சிருக்கோம், எவ்வளோ இருக்குது, எதுலேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்றதெல்லாம் இடி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 9வது பாயிண்ட் ஒரு முக்கியமான பாயிண்ட் நினைக்கிறேன். இணைக்கப்பட்ட குறிப்பில் உள்ள ஆதாரங்கள், அதாவது இங்கிலீஷில் இருக்குது, நான் தமிழில் சொல்கிறேன், அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறேன். இணைக்கப்பட்ட குறிப்பில் உள்ள ஆதாரங்கள் MAWS துறையில், அதாவது நகர்ப்புற நிர்வாகம் குடிநீர் வழங்கல் துறை MAWS துறையில் இடம்பெற்றுள்ள மிகப்பெரிய ஊழல் வழக்கின் முன்னோட்டம் மட்டுமே ஆகும். அதாவது அப்படியே இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, தி எவிடன்ஸ் டிஸ்கஸ்டு இன் தி அட்டாச்டு நோட் ஆர் எ டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் ஆஃப் எ மச் லார்ஜ் ஸ்கேம் இன் MAWS டிபார்ட்மெண்ட். நாங்கள் இப்போலாம் கொடுக்கறது இந்த MAWS டிபார்ட்மெண்ட்டில் சும்மா ஒரு டீசர்னு சொல்லுவாங்கல்ல, ட்ரைலர், டீசர், அந்த மாதிரி வந்து ஒரு டிப் ஆஃப் ஐஸ்பர்க், ஒரு சின்ன ஒரு முன்னோட்டம் தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். இணைக்கப்பட்டுள்ள குறிப்பில் உள்ள ஆதாரங்கள் MAWS துறையில் இடம்பெற்றுள்ள மிகப்பெரிய ஊழல் வழக்கின் முன்னோட்டமே ஆகும். இடி மேற்கொண்ட மற்றொரு வழக்கின் விசாரணையின் போது தற்செயலாகவே இந்த ஆதாரங்கள் வெளிப்பட்டன. ஸோ இதுதான் இடி சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கு. நிறைய ஊழல்கள், முறைகேடுகள் இதில் வந்து நடந்திருக்கு. இதை நீங்கள் விரிவாக ஆய்வு பண்ணணும். நிறைய விஷயங்களை நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வச்சுருக்கோம். யார் மீது நடவடிக்கை எடுக்கணும், யார் இதில் சம்மந்தப்பட்டிருக்கா அப்படின்ற விஷயத்தையும் உங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கோம். நீங்கள் இதை விரிவாக ஆய்வு பண்ணுங்கள். இது ஒரு சின்ன விஷயம், நாங்கள் அனுப்புனது சின்ன விஷயம். நீங்கள் இன்னும் இன்வெஸ்டிகேஷன் பண்ண இன்னும் நிறைய விஷயங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத இடி தன்னுடைய அறிக்கையில் சொல்கிறாங்க. நிறைய விவரங்கள் அனுப்பியிருக்காங்க, நிறைய உரையாடல்கள் அனுப்பியிருக்காங்க, சாட்ஸ் அனுப்பியிருக்காங்க. அதில் முக்கியமான நபர் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. அந்த முக்கியமான நபர்லாம் யாருன்னு நமக்கு தெரியல. அதெல்லாம் வந்து அந்த அட்டாச் பண்ணாங்க இல்லையா ஒரு நோட், அதில் தான் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம நேரு ஐயா வந்து அவருடைய விளக்க அறிக்கை வந்து கொடுத்துருந்தார். அதாவது மறுப்பு அறிக்கை, இது கிடையாது, நாங்கள் பியூரான ஆள் அப்படின்னு வந்து ஒரு அறிக்கையை கொடுத்துருந்தாரு. அந்த பேப்பரே எழுதியிருக்கோம் நாங்கள் உத்தமர்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது. என்ன சொல்கிறார் அப்படின்னா, திராவிட மாடல் அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்றே அரசியல் உள்நோக்கத்தோடு பல ஆண்டு காலத்திற்கு முந்தைய வங்கி வழக்கு ஒன்றினை தூசி தட்டி எடுத்து அதனை ஊதி பெரிதாக்கும் முயற்சியில் தோற்றுப்போன ஒன்றிய அரசின் அமலாக்கத்துறை மேற்கொண்டுள்ள மேலும் ஒரு முயற்சி தான் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் பணி நியமனம் குறித்த நேற்றைய கடிதம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இடியும் அதான் சொல்லியிருந்தாங்க, நாங்கள் ஒரு பேங்க் ஃப்ராட் சம்பந்தமான ஒரு எஃப்ஐஆர் சம்பந்தமாக ரைடு பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அதுதான் இவரும் சொல்றாரு. முந்தைய பல ஆண்டு காலத்திற்கு முந்தைய வங்கி வழக்கு ஒன்றினை தூசி தட்டி எடுத்து அப்படின்னு வந்து சொல்றாரு. ஸோ கரெக்ட், அது சம்பந்தமான ரைடில் தான் இந்த எவிடன்ஸ்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்றது தெரியுது. அதுதான் நேரு அவர்களும் சொல்றாங்க. 2011ஆம் ஆண்டிலிருந்து 2021ஆம் ஆண்டு வரையிலான 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் போதிய நியமனங்கள் செய்யப்படாமல் காலி பணியிடங்கள் அதிகமாகி நிர்வாகத்தை மேற்கொள்வதில் மிகுந்த சிரமங்கள் இருந்த நிலையில் 2019 பணியிடங்களை நேரடி நியமனங்கள் மூலமாக நிரப்ப வேண்டும் என்பதற்காக அண்ணா பல்கலைக்கழகம் மூலமாக கடந்த 2/2/2024 அன்று அறிக்கை வெளியிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பிற பணியிடங்களையும் சேர்த்து 2569 பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிக்கைகள் வெளியிடப்பட்டன அப்படின்னு சொல்றார். தொடர்ச்சியாக அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் அண்ணா பல்கலைக்கழகம் மூலமாகத்தான் இந்த தேர்வை நடத்தணும். அண்ணா பல்கலைக்கழகம் எங்களுடைய துறை கண்ட்ரோலில் கிடையாது, அவங்க வந்து வேற டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் வராங்க. ஸோ இதுக்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. நாங்கள்
அண்ணா பல்கலைக்கழகம் மூலமாக தேர்வு நடத்தி அதன் மூலியமாக ஆட்களை வந்து எடுத்திருக்கோம். நாங்கள் வந்து ரொம்ப பியூரானவங்க அப்படின்னு சொல்றாரு. கடந்த 10 ஆண்டு காலமாக இந்த துறையில நிறைய காலி பணியிடங்கள் இருந்தது. அதை நிரப்பாம அதிமுக ஆட்சி வச்சிருந்தாங்க. ஸோ இதனால வந்து எங்களால் அந்த துறையை வந்து ரன் பண்ண முடியல. நாங்கள் உடனே வந்த உடனே ஒரு புரட்சி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2600 பணியிடங்களை வந்து நிரப்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். முடிவு பண்ணதை எடுத்து இப்படியான எக்ஸாம் வந்து அண்ணா பல்கலைக்கழகம் மூலமாக வச்சோம். நாங்கள் மட்டும் வைக்கல, அதிமுக காலத்துலேயும் இந்த மாதிரி எக்ஸாம்லாம் வந்து அண்ணா பல்கலைக்கழகம் மூலமாக வைக்கப்பட்டு தான் நிரப்பப்பட்டிருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் நாங்களும் அங்கே வச்சுருந்தோம். வச்சு இந்த பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்றாரு. 2 லட்சம் தேர்வர்கள் விண்ணப்பித்து 1 லட்சத்திற்கும் அதிகமான விண்ணப்பதாரர்கள் தேர்வு எழுதி ஒளிவுமுறைவற்ற முறையில் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டு இறுதியாக 2538 பணியாளர்கள் பணியமர்த்தப்பட்டு சிறப்பாக பணிபுரிந்து வரும் நிலையில் இவ்வாறு களங்கம் கற்பிக்கும் முயற்சி எக்காலத்திலும் வெற்றி பெறாது. அரசியல் நோக்கத்தோடு மேற்கொள்ளப்படும் இது போன்ற நடவடிக்கைகளை வன்மையாக கண்டிப்பதோடு அவற்றை முறியடிக்க தேவையான அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கைகளையும் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை மேற்கொள்ளும் என்பதை திட்டவட்டமாக தெரிவித்து கொள்கிறேன் அப்படின்றத சொல்லியிருக்காரு. நேரு என்ன ஒத்துக்கிட்டா போறாரு? அவரு இதுல ஒண்ணுமே நடக்கல. அதிமுக ஆட்சி காலத்துல எப்படி பணி நியமனங்கள் நடக்குமோ அதே போலதான் அண்ணா பல்கலைக்கழகம் மூலமாக தேர்வுகள் நடத்தப்பட்டு பணி நியமனங்கள்லாம் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். இதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நாங்கள் சட்டப்பூர்வமாக எதிர்கொள்வோம். திமுக அரசின் மீது களங்கம் விளைவிக்க ஒன்றிய இடி வந்து இதை பண்ணியிருக்காங்க அப்படின்றத நேரு அவர்கள் அவருடைய அறிக்கையில சொல்லியிருக்காரு. ஸோ திமுக அரசாங்கம் இந்த இடியினுடைய கடிதத்துல நடவடிக்கை எடுப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா தமிழ்நாடு காவல்துறை எப்படி ஒரு அவங்களுடைய அமைச்சர் மீது நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஸோ தமிழ்நாடு காவல்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்கு? சிஎம் கட்டுப்பாட்டில். சிஎம் எப்படி அவருடைய கேபினெட்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் மீது நடவடிக்கை எடுப்பாரு அப்படின்றது தெரியல. இடி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதாரத்தையும் ஒரு கடிதத்தையும் அனுப்பியிருக்காங்க. இந்த கடிதம் தான் இப்பொழுது தமிழ்நாடு அரசியலில் பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. பெரிய ஊழல்கள் இதில் நடந்திருக்கு, பெரிய முறைகேடு இதில் நடந்திருக்கு அப்படின்றத இடி சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை என்ன அப்படின்லாம் நம்ம ஆய்வு பண்ணி தான் பார்க்கணும். இந்த ஆட்சி இல்லை, இந்த ஆட்சியில் வழக்கு பதிவு பண்ணலை அப்படின்னா கூட அடுத்த ஆட்சி மாறும்பொழுது கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு பெரிய தலைவலியாக நேரு அவர்களுக்கு மாறி நிற்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா இடி அனுப்பியிருக்கக்கூடிய அந்த அட்டாச் பண்ணி அனுப்பியிருக்கக்கூடிய அந்த ஆதாரங்கள்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க, வாட்ஸ்அப் சேட்டுன்றாங்க, அப்புறம் மெசேஜ் நிறைய பார்த்துருக்கோன்றாங்க, டாக்குமெண்ட்ஸ் அனுப்பியிருக்கோன்றாங்க, நிறைய ஹவாலா மணி எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அப்படின்றத அனுப்பியிருக்கோன்றாங்க. ஸோ இந்த மாதிரி எவிடன்ஸ்லாம் அவங்களுக்கு அனுப்பியிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எப்படியா இருந்தாலும் இது நேரு அவர்களுக்கு பெரிய தலைவலியாகத்தான் மாறி நிற்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ என்ன நடக்குது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். திராவிட மாடல் அரசு என்ன பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். நன்றி.